இந்தியாவில் பகல்காம் தாக்குதல் நடந்து சிந்தூர் ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு அதன் பிறகு இந்தியா வந்து கருப்பு ஆடு இந்தியாவுக்குள்ள யாராச்சும் இங்கிருந்து ஏதாவது உழவு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அலசலை ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்போ நிறைய பேர் வந்து மாட்டியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 11 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா யூடியூபர் ஆகட்டும், செக்யூரிட்டி கார்டு ஆகட்டும், ஆப் டெவலப்பர் ஆகட்டும், இந்த மாதிரி பல பேர் வந்து பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாருமே இதுல சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இவங்க எல்லாருமே 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள, கரெக்டாக சொல்லணும்னா காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போறீங்க, இந்த மாதிரி பல பேர்களை பாகிஸ்தான் வந்து டார்கெட் பண்ணி உள்ள வந்து பணத்தை கொடுத்து பல வேலைகளை இங்கிருந்தே பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அதுவும் பர்டிகுலரா 3 முக்கியமான ஸ்டேட்ல தான் அளவுக்கு அதிகமாக மாட்டியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி மாநிலங்கள்ல பல பேர் வந்து மாட்டியிருப்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. ஆக்சுவலா அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமா மாட்டிருக்கீங்க அப்படின்னா கசாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 32 வயசு பெண். ஆக்சுவலா இவங்க வந்து பணத்துக்காக நாட்டை வந்து காட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய வேலைகளை பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இவங்க வந்து டேனிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பர்சனோட இவங்க வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டேனிஷ் அப்படிங்கிறவங்க நம்ம நேற்று வந்து யூடியூப்ல மல்கர்தோட லிங்க் இருந்த ஒரு முக்கியமான பர்சன் சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். அவங்களோடையும் இவங்க வந்து லிங்க் ஆயிருக்காங்க. இவங்க எந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போகணும்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து பாகிஸ்தான் விசா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதன் மூலமா இவங்க வந்து நான் விசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து விசா கொடுத்து இங்கிருந்து இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போக வச்சிருக்காங்க. இதுல லட்சக்கணக்கில் வந்து இந்தியாவுக்கு காசு வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பர்சன் மாட்டியிருக்காங்கன்னா, நேத்து வந்து ஜோதி மல்கோத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான யூடியூபர் வந்து மாட்டினாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு முக்கியமான டிராவல் விளாகரா இருந்தாலும் இவங்க பண்ண வேலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாகிஸ்தானுடைய ஹை அத்தாரிட்டி பீப்புளோட லிங்க் வச்சு இங்கிருந்து பல டேட்டாக்களை இங்கிருந்து அங்க வந்து கைமாறி இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானை பத்தி பல விஷயங்களை நல்ல விதமா வந்து இந்திய மக்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி பாகிஸ்தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி டோட்டலாவே அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இவங்க வந்து வலுக்கட்டாயமா இப்போ வந்து மாட்டியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இப்போ இவங்களை வந்து 5 நாள் ஜெயில வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. இவங்க பின்னாடி இன்னும் நிறைய பேர் வந்து சிக்க வாய்ப்பு இருப்பதாக தெளிவா தெரியுது. அதுவும் பர்டிகுலரா இவ டேனிஷ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பர்சனோட அவங்களோட நிறைய ஹை அத்தாரிட்டி ஆபீசரோட லிங்க் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இது வந்து நேம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் அவன் பேர் டேனிஷ். ஆனா வெளியே வந்து ஈசான் யுவர் ரஹீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பர்சனுடைய நேம் வந்து டோட்டலா மாத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவில் யாரு கேட்டாலும் இந்த பேர் வந்து பாகிஸ்தான் ஒன்று சொல்லுவாங்க. ஆனா டேனிஷ் கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரியே இன்னொரு ஒரு முக்கியமான பர்சன்னா தேவேந்திர சிங். ஆக்சுவலா இவன் வந்து இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கா. காலேஜ் கூட முடிக்க கிடையாது, ஜஸ்ட் ஒரு 25 வயசு பையன் தான். அதுவும் பர்டிகுலரா பொலிட்டிக்கல் சயின்ஸ் நடத்திட்டு இருக்கா. இவ என்ன பண்ணிருக்கா, நிறைய முக்கியமான தகவல் இந்தியால இருந்து ISI அமைப்புக்கு நிறைய வந்து டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்கா. அதுவும் பர்டிகுலரா போட்டோ, வீடியோ இது எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா ISI தீவிரவாதிகளுக்கு அனுப்பிச்சிருக்கா. இதனால இவனை வந்து இப்ப பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்கள் வெளியே வருது. இது எல்லாமே இந்தியாவில் இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வருது. இவங்க மட்டும் தான் மாட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அர்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன் சிக்கி இருக்கா. இவனுடைய வயசு பார்த்தா 26. ஆக்சுவலா எந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆக்சுவலா ஒரு மிலிட்டரியில ஒரு ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமா போகணும் அப்படின்னு நினைச்சா நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா? கம்பல்சரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இங்க அலோவ் பண்ணா நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அங்க வந்து எந்த மாதிரி ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, ஏர்கிராஃப்ட் எந்த மாதிரி இருக்கு, அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி வேலையை தான் இந்த அர்மேன் வந்து பண்ணியிருக்கா. அதுவும் பர்டிகுலரா எல்லாத்தையுமே வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமா பல விஷயத்தை அமைச்சிருக்கா. அதற்காக பாகிஸ்தானுடைய ஒரு உளவு அமைப்பு வந்து காசு வந்து இந்தியாவுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடூரமான வேலையை இவன் தொடர்ந்து பண்ணியிருக்கா. இவன் மட்டும் தான் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்தா சுப்ரீத் சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன் சிக்கியிருக்கா. ஆக்சுவலா இவன் என்ன பண்ணியிருக்கான், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் இது மூணுமே இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையில முக்கியமான பகுதி. ஆனா இவ என்ன பண்ணிருக்கா, இந்த 3 பகுதியிலுமே படைகள் வந்து எங்க அதிகமா இருக்காங்க, எங்க ஆட்களே கிடையாது, இந்த மாதிரி பல மூவ்மெண்ட், அதாவது சிந்தூர் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கப்போ இங்கிருந்தே ஒரு மிகப்பெரிய வேலையை
இங்கிருந்து எல்லா டேட்டாவையும் அங்க அமிச்சுட்டே இருந்திருக்கா. இது எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணியிருக்கா. இதை வந்து ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுக்கு இவ ஷேர் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணி இப்ப பல கட்ட ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ வந்து இவனுக்காக அங்கிருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வந்து இவனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பல பரிமாற்றங்கள் இந்த தகவலுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு. அதே மாதிரியே இந்தியால இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய அலசல் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான்ல பார்த்தா மிகப்பெரிய பிரச்சனை வேற அளவுல போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தான்ல இருந்து பல்சிஸ்தான் வந்து தனியா பிரிஞ்சு அவங்க ஒரு நாடா வந்து உருவாயிட்டாங்க. இப்போ சிந்து மாகாணமும் நாங்களும் வந்து தனியா பிரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய பஞ்சத்துல இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம அவங்க வந்து எக்கனாமி வந்து எப்படி மேம்படுத்துன்னு தெரியாம சிக்கி தவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய பல முக்கியமான பகுதியில இந்தியா வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அதற்காக இந்த போர் சமயத்துல உடனடியா அவங்க மேல வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஐஎம்எஃப் கிட்ட உதவி கேட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.7 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு வந்து ஒரு 39 ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி எங்களுக்கு வந்து அது வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நாங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போடுறாங்க. ஆக்சுவலா எந்த மாதிரி ரூல்ஸ்னா, இந்த அமௌண்ட் வாங்கி நீங்க என்னப்பா பண்ண போறீங்க, அதாவது அடுத்த வருஷம் 2026 to 27 அந்த நிதியாண்டுல நீங்க என்ன பண்ண போறீங்க, கவர்மெண்ட் என்னென்ன பிளான் வச்சிருக்கு, அதே மாதிரி கரண்ட் எல்லாம் எப்படி தயாரிக்க போறீங்க, நீங்க வந்து எனர்ஜி சோர்ஸ் வந்து எங்கிருந்து எல்லாம் எடுக்க போறீங்க, இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து நீங்க எங்களுக்கு வந்து சொன்னா மட்டும் தான் நான் உங்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாருமே வந்து பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்காக தான் இந்த அமௌண்ட் வாங்குறாங்க, அவங்க வந்து மக்களை மேம்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஐஎம்எஃப் மேல வைக்கிறாங்க. ஆனா ஐஎம்எஃப் வந்து அடிஷனலா இன்னொரு 11 கொஸ்டின் வந்து நீங்க கம்பல்சரி வந்து எங்களுக்கு சொன்னா மட்டும்தான் நாங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட்டே வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வேலையில இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி நமக்கு தெரியும் மசூத் அசார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி என்ன பண்ணியிருக்கான், அவங்க வந்து டெவலப் ஆகணும், ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 14 கோடி ரூபாய் வந்து பாகிஸ்தான் வந்து தூக்கி அவனுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, இப்போதைக்கு எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், மறுபடியும் வந்து எங்களுக்கு ஃபண்ட் வந்துச்சுன்னா கம்பல்சரி தர்றோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா பாகிஸ்தான் கவர்மெண்ட் தொடர்ந்து வந்து தீவிரவாதத்தை மேம்படுத்துவதற்காக இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல ஒரு அன்னோன் கன்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போயிட்டு 3 முக்கியமான அட்டகாசம் பண்ற தீவிரவாதிகளை அடிச்சு நொறுக்கி கொன்றிருக்கான். ஆக்சுவலா இவ வந்து ஒருவேளை வந்து பாகிஸ்தான் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இந்தியாக்காரன் தான் வந்து யாரோ வந்து உள்ள வந்து கொன்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் வந்து அவன் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே கிடையாது. ஆனா அவன் வந்து பாகிஸ்தானுக்குள்ள யாராவது தப்பு பண்றானோ எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து வந்து சுட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போக போற அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.